ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேரளா டிஷ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 7 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, அரை மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இந்த எண்ணெய் கூடவே சேர்த்துட்டு நல்லா வேகட்டும்னு வதக்கி அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் நல்லா ஆறுனதும் அது காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு அரைஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி. இந்த டேஸ்டியான சம்மந்தியை நீங்கள் சாதத்து கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த சம்மந்தியை சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்த கேரளா ஸ்டைல் சம்மந்தியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you, bye.